guys, welcome back. நம்ம மீம் ஸ்டுடியோஸ்ல இருந்து கிரிஞ்சி குட்டியல் கியாமியாக்கள் தான் வந்திருக்கு. புதுசா யாரு வந்திருக்காங்க அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். மோனிகா ரீல்ஸ் கொடுமைகள் தெரியுமே. ஆக்சுவலி இந்த வாட்டி இவனுக்கு கொஞ்சம் லேட்டு போல இருக்கு. பாட்டு ரீல்ஸா இவ்வளவு நாளா என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? டக்கு புக்குன்னு போட வேணாமா? யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாத்திரலாம். கண்டிப்பா கடைக்காரங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சிவப்பு கலர் சட்டை நல்லா சேல்ஸ் நல்லா போயிருக்கு சேல்ஸ். மோனிகா ட்ரெஸ்னே அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. பார்த்தா அது ஒரு 100 வருஷமா இருக்கு அந்த கடையில. இப்ப மோனிகா ட்ரெஸ்னு பேரை மாத்தின உடனே 100 ரூபா சட்டையா 300 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் யார் யார் வந்திருக்கா என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத. இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. யூடியூப்ல வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. வாய்ஸ்ல ஃபுல் வீடியோ பண்றவங்க, அப்புறம் இந்த ட்ரெய்லர் அண்ட் மூவி கிளிப்ஸ்லாம் எடிட் பண்ணுவாங்கல்ல அவங்க, அப்புறம் இந்த ஸ்டாக் வீடியோ பிளஸ் இந்த ஸ்டாக் வாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வீடியோ போடுவாங்கல்ல அவங்க. அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்துருவாங்க மூல நம்பளே போற போக்க பார்த்தா. தம்பிக்கு பல்லு போயிடுச்சு, வாய் போயிடுச்சு, எல்லா பாட்டும் கலந்துருச்சு. பால் ஊத்திட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க நம்ம தம்பியை. அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் வீடியோன்ற பேர்ல வந்துட்டு ஃபேஸும் இருக்காது, அவங்களோட ஒப்பீனியன் அண்ணனை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைச்சான். ஆனா பல பேர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி அண்ணா பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு 5 பேர் சொன்னா, மிச்சம் இருக்கிற 50 பேர் நம்ம சொன்னாங்க கவலையெல்லாம் படல. இப்படி ஒண்ணு வருது உஷாராருங்கலாம் சொல்லல. என்ன நடந்தாலும் இந்த சேனலை விட்டுறாதீங்க. அதான் காசே வரலன்னாலும் ரியாக்ஷன் போட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா யோசிக்கிறேன் இவங்க யாரு புதுசா இருக்காங்க. அப்புறம் யூடியூபே சொல்லிச்சு என்னன்னா, அவங்க ரியாக்ஷன் சொல்றது வந்து இந்த முகமே காட்டாம அவங்க வீடியோ எடுத்து அப்படியே போட்டுட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்கல்ல, அது வந்து உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது. உங்க முகத்தை காட்டி உங்க வாய்ஸை காட்டி நீங்க இப்ப நடுவில் போஸ்ட் பண்ணி உங்க ஒப்பீனியன் இல்லை உங்களோட பர்சனல் ஸ்டோரி அதுக்கு சம்மந்தமான ஸ்டோரி சொல்லி அதுக்கு நீங்க வேல்யூ ஆட் பண்ணினீங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ட் யுவர் ஓன் கண்டென்ட் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் ஆரம்பமே அப்படிதான். ஸ்டார்டிங்ல பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க உங்களுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச யூடியூப் சேனல் எல்லாம் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு உள்ள போய் பாருங்க பிரதர். அவங்க எல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த வீடியோவை போட்டுட்டு அப்படியே இது பண்றாங்க. அது எங்களுக்கும் இரிட்டேட் ஆகாம இருக்குன்னு. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப போஸ்ட் பண்றீங்க, போஸ்ட் பண்ணாம பண்ணுங்கன்னா நமக்கு ஒரு இதை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கவுண்டர் தோணும்ல, அதை ஞாபகம் வச்சு கடைசியில சொல்லலாம் முடியாது. 3 பேருக்குமே மூளை கிடையாது, மெமரி பவர் எல்லாம் இல்லை. ஒரு விஷயத்த பார்த்தோம்னா நிறுத்திட்டு ஒன்று சொல்லி முடிச்சிடணும். கடைசியெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லணும். பல பேருக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சில பேருக்கு வந்து அது இரிட்டேட் ஆகின டைமில் அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்னென்னா, ஓ இரிட்டேட் ஆகுதா, அப்போ திஸ் சேனல் இஸ் நாட் ஃபார் யூ, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டேன். அந்த வீடியோ, அந்த ஒரிஜினல் வீடியோ நீங்கள் இன்டரப்ட் இல்லாமல் பார்க்கணும்னா அதுக்கு அவங்க சேனலில் போய் நீங்கள் பார்க்கணும். அதை இங்கே வந்தும் பார்க்கணும், இன்டரப்ஷன் இல்லாமல் பார்க்கணும்னா எனக்கு புரியலை. அது அப்படிப்பட்ட சேனலுக்கு தான் ஆப்பு வச்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் பயத்தில் இருந்தேன். என்ன பண்றது, சரி மறுபடியும் வேலைக்கு போகணும் போல அப்படின்லாம் நினைச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க சொன்னது வந்து அந்த வீடியோவை எடுத்து அப்படியே போடுறவங்க, அதுக்கு அந்த எடிட்டிங் குறைவா பண்றவங்க, முகம் காட்டாதவங்க, அவங்களோட வாய்ஸ் போடாதவங்க, ஏஐ ஜெனரேட்டட் வாய்ஸ் பண்றவங்க, அப்படி அவங்க சொன்ன அர்த்தம் வேற. ஆனா அவங்க அந்த ஒரு 10 நாள் இந்த மாதிரி பல பேர் ரியாக்ஷன் சேனல் எல்லாம் போச்சு, ஒரிஜினல் கண்டென்ட் பண்ணாதவங்க எல்லாம் போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த யூடியூப்ல இருக்கிறவங்க யூடியூபே வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அங்க வேலை செய்யறவங்களை வச்சு. அப்ப நம்ம கேட்கும்போது நீங்க உங்க வாய்ஸ் இருக்கா, உங்க ஒப்பீனியன் போஸ்ட் பண்ணி பேசுன்றாங்க. போஸ்ட் பண்ணி பேசுறீங்களா, அந்த வீடியோக்கு சம்பந்தமா உங்களோட கதையெல்லாம் சொல்றீங்களா, அப்ப எல்லாத்துக்கும் எஸ்ன்னு கொடுத்தோன்னே அப்ப யூ ஆர் சேஃப், யூ ஆர் ஒரிஜினல் கண்டென்ட்னு போட்டாங்க. ஒரிஜினல் கண்டென்ட்டா? அது அவங்க ஒரிஜினல் கண்டென்ட் சொன்னாலும் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் அது இன்னொருத்தவங்களோட கண்டென்ட், அதுல இருந்து ஒரு கிளை கண்டென்ட் தான் நம்மளோடது, அப்ப சேஃப் தான் அப்படின்னு விட்டுட்டோம். இருக்காது அவங்களுக்கு. எப்படி பண்ற
கல்ல போட்டு வச்சிருங்க. பாவி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொட்டுக்குள்ள புதுசா ஒரு பல்சர் பைக் வாங்கினா ஆளு நான் நேரம் பார்த்து டேங்க திறந்து 1/2 கிலோ சக்கரை தூக்கி உள்ள போட்டேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? என்ன சார் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல அது போலீஸ் தானே மேல ஏதோ ஷோ பண்ணியாம இருக்கு, அதான் கேக்குறேன். ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? எப்போ பிடிச்சாங்க, எதுக்கு பிடிச்சாங்கன்னு தெரியல. என்னடா ஒயிட் வை ஹியர் பாஸ் மியூசிக்ன்ற மாதிரி மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்காடா உங்களுக்கு? நீங்களே ஹோம் லேண்டர் போட்டு நீங்களே ஃபீல் பண்ணிக்கிறீங்க. யூரின் ட்ரீம் கிட்ட வந்து பேசாதீங்க, பேட்ஸ்மேன் அடிக்குது. நிறைய பேர் வந்து நான் போட்டுக்க கடிக்க அரணா வச்சு நிறைய பேர் நாய்க்கிற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நான் நாய்க்கர் கிடையாது. நான் வந்து வீரமுத்துன்னு சொல்லுவோம் அந்த வம்சத்தை சேர்ந்த அம்பலகாரன் தாங்க. நான் வந்து எப்பா இப்ப வந்து இதெல்லாம் யாரு கேட்டா? அது இங்க மலையில இருந்து விழப்போறோம். நீங்க எதுக்கு அவங்க அருணா கைடெல்லாம் காட்டி வீடியோ போடுறீங்க? அப்படி அருணா கைடு தெரியுற அளவுக்கு என்ன வீடியோ பண்றீங்க? என்னடா அதையும் பார்த்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இவங்களா அவங்களா? அப்படி வேற அர்த்தம் இருக்கு. ஏங்க இப்ப இந்த காலத்துல வந்து இதை சோசியல் மீடியா வச்சு முன்னேறி போவீங்களா? உங்களோட பழைய குப்பையெல்லாம் கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் இப்போ அதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ராமர் கட்ட மருந்தம் கேட்கணும் அதுக்கு. நான் வந்து இது வந்து கேஸ்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி எல்லாரும் கேட்கிறால சொல்றேன். சொல்ல மாட்டேன் தான் போறதுன்னு சொல்லிவிட்டீங்களே. ஏதோ எதையோ திங்கிற மாதிரி எது திங்கிற மாதிரி பண்ணி அதான். ஏய் இந்த மூஞ்செல்லாம் எதுக்குடா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? மச்சான் ஒரு கேக்குற மாதிரி பேசுறடா. டேய் கேக்கட்டும்டா, பேச்சு கிரிஞ்சு மாதிரி பண்றது விட்டு வேலைக்கு போவான்டா. நீ என்ன புடிக்கிட்டேன்னு எல்லா காலேஜ்லயும் கூப்பிடுறாங்க. என்னடா இருங்க ப்ரோ, ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பாக்குறது. வீடியோ எடுக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். நீங்கள் ரோட்டுக்கு இறங்கணும், ஆங்கிள் வைக்கணும், கதை யோசிக்கணும், அதெல்லாம் ஓகே தான். அவர் கேட்ட கேள்வி எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு தான். நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கும் அந்த காலேஜில் போய் பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ அது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நீங்களும் வீடியோ எடுக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணி அதை பற்றி போய் பேசலாம். மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கெல்லாம் எதுக்கு கூப்பிடணுங்கிறாங்க. சும்மா எதுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்தோடனே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தட்டிக்கிட்டு எதுக்கு இது பண்ணணும்? இந்த யாரோ ஒரு நடிகருங்க இப்போ ரீசெண்டாக கூட ஆக்டர் சிவான்னு நினைக்கிறேன், தமிழ் படம் ஹீரோ சிவா, அவர் சொல்லியிருந்தாரு. அவராக யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த காலேஜில் எல்லாம் தங்களோட படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அந்த காலேஜோட இண்டோர் ஸ்டேடியம் அங்கே இங்கே போய் அந்த ஆடியோ லான்ச் அது இதுன்னு பண்ணுறதுல அவருக்கு இஷ்டம் கிடையாது. இனிமேல் நான் பண்ண மாட்டேன். பேரண்ட்ஸு காசு கட்டி குழந்தைங்கள படிக்க அங்கே அனுப்புனா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோ கோபிநாத் மாதிரி யாரையாவது கூப்பிட்டு அவங்கள எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. இதில் நம்ம ஒரு ப்ராடக்டை பண்ணி அதை விற்கிறதுக்கு அவங்களையும் அந்த இடத்தையும் யூஸ் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னாரு. சூப்பர் பாயிண்ட்டு. சினிமாக்காரங்களே ஒருத்தவங்களா இப்போ அதை யோசிச்சு அங்கே போகிறத குறைக்கிற டைமில் நீங்கள் தெரியல உங்களை முதல் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அப்படி கூப்பிடுற காலேஜில் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே வர சொல்லிட்டு வேறு நல்ல காலேஜில் போய் சேர்ந்துறாங்க. தெரியுமா? அது எடிட் பண்ணுறது அதை விட கஷ்டம். அந்த வீடியோவை கரெக்டான டைமில் போஸ்ட் பண்ணணும். அவ்வளோ கஷ்டம் இல்லை. புரிஞ்சிச்சு, எனக்கு ஒரே நாள் புரிய வச்சிட்டீங்க. சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் எ ஒர்க், இட்ஸ் அன் எமோஷன். அது ஏன் நடுநடுவில் ஸ்டக் ஆகுது? சினிமா ஈஸியா நாட் ஏ ஒழுங்காக மனப்பாடம் பண்ணிட்டு 2 நாளைக்கு அப்புறம் வந்திருக்க வேண்டியதான். இன்னைக்கே வீடியோவை போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக டக்கு டக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு இப்போ பாருங்களேன், பண்ணுறது ஒரு தப்புன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு இந்த மிருத்யுஞ்சாயோங்கிற அங்கே பிஜிஎம் பின்னாடி போட்டு ஏதோ பெரிய சாதனை பண்ணி அதை மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாத மாதிரியும் மக்கள் தான் தப்பு நாங்கள்லாம் சரிங்கிற மாதிரி அதை எடிட் பண்ணுறாங்க. இப்போ நான் போடுற வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலனா குதிச்சுறேன். தயவு செஞ்சு குதிச்சுறேன். Jump. I just want to get down. I'm not suggesting anymore. Jump.
விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த நாய்க்குட்டி தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட ஸ்கின்னையும் லாஸ்ட் மூவியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பிரைட் ஆயிருக்கு. இன்னைக்கு உங்க ஸ்கின் டோனை கூட எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு எதுக்கு அவரை எடுத்து வந்தீங்க? அது என்ன பாதியா கட்டி சொல்ற? ஓ சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? ஆடுங்க மேடம். என்னடா வந்துட்டானுங்க வந்துட்டானுங்களா? பாஸ் வந்துட்டானுங்க. 2 பேரு கிட்னாப்பர்ஸ் 2 பேரு. இப்ப மீம் ஸ்டுடியோஸ் கூப்பிட்டா நம்மளும் போலாம். ஆளுக்கு ஒரு கட்டையை கையில எடுத்துக்கங்க. நான் யாரு மட்டையில போடுறனோ சேர்த்து போட்டுருங்க. நம்மளும் போட்டுறேன். ஐயா நாளைக்கு இந்த பாட்டுக்கு ஆடலாம்னு இருக்கவே நம்ம வண்டியில போட்டாங்கன்னா வந்துட்டானுங்களா? ஆட மாட்டீங்களா? இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர. இவங்கன்னா மட்டும் அவருக்கு கோபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. Shut up. என்னடா இது? ஏண்டா ஓம் பொண்டாட்டியாவாடா கட்டட அவர வைவா ஒளிஞ்சிருக்க. எதுக்குடா ஒளிஞ்சிருக்க? இல்ல அந்த அந்த படத்தை அந்த மோனிகா பாட்டுல அவங்களும் ஆடுறாங்க, அந்த அந்த ஷோபின் அவரும் ஆடுறாரு. இப்ப ஜென்ஸ் பண்ணும்போது அவரை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அவர் ஆடுற அந்த போர்ஷனை ஆடுறாங்க. அப்ப பூஜா ஆடுற இதையும் நீங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆடியில காட்டணும். சும்மா ஃபேனை போட்டுட்டு முடிய பறக்க விட்டுட்டு ஊன்னு ஸ்லோ மோஷன்ல மோனிக்கானா என்ன என்ன மேடம் இது? அப்புறம் சொல்றது நாங்க எவ்வளவு வீடியோ போட்டாலும் டேலண்ட்டுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க அவங்க 3 பேர் ஒருத்தர் நின்று முக்குறாங்க. இப்படி இப்படி 5 லைக் தான் வருது. சோப்பு சட்டையை போட்டு ஃபேனை போட்டுட்டு ஊ அப்படின்னு 50,000 லைக் வருது. இப்போ அவங்க திருப்பி கேட்பாங்களா, யாரோட உழைப்புக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னீங்க? இந்த ஆம்பளைங்களோட உழைப்புக்கு தான். அந்த 50,000 லைக் போட்டது யாருன்னு பாருங்கன்னு பார்த்தா அதுவும் அவங்க தான். அப்ப என்னத்த சொல்றது? நமக்கு நாமே சப்போர்ட் பண்ணலன்னா பக்கத்துல பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் கொஞ்சம் லாங்ல இருந்து பார்த்தா ஃபீல் இருக்குமேன்னு பார்த்தேன். அவன் என்ன என் மேல கோச்சிக்கிட்டு? சாரிம்மா, தங்கச்சியா இருந்தா என்ன பண்ணிருப்ப? மனசாட்சி தொட்டு சொல்லு அப்படிலாம் கேட்டீங்களா? டக்குன்னு உங்களை என் தங்கச்சியாவே நினைச்சிட்டேன். இல்ல நீங்க பைத்தியமாடா? நீங்க பைத்தியம் தானா? நீங்க மெண்டல் தண்ணிலாம் பண்ணி பயில அறிவட்ட நாயே. இவங்களாம் என்ன ஜென்மண்டா நீங்களா? சரி, உங்க வழிக்கே வருவோம். என்ன அண்ணன் ஒரு தங்கச்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க எல்லாம் கேட்டோன்னே. இப்போ தங்கச்சி அப்படி தான் தப்பான வழியில் போகுதுன்னொடனே ஒரு அண்ணனை அடிச்சிட்டிங்க. அடிச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா? தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைடா. தங்கச்சியா நினைச்சு உரிமை எடுத்து அடிச்சுட்டு இல்லை. இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு என்னென்ன பண்ணுவானோ அவங்க கல்யாணம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிஞ்ச நீ கல்யாணம் பண்ணணும். எல்லாம் பண்ணு. அவங்களுக்கு அடுத்தது புள்ள பிறக்கும். சீர்சனத்தையெல்லாம் பண்ணு. கை வச்சுட்டு இல்லை அண்ணன் நினைச்சு பண்றா எல்லாத்தையும். இல்ல அவர் எது ஈஸியோ அதை பண்ணிட்டு போயிடுறது. அதை ஒரு வீடியோ எடுத்து மயிறு மாதிரி போட வேண்டியது. தங்கச்சின்னு நினைச்சவன அடிச்சிட்டேன் இல்ல, இனி நான் எல்லாத்துக்கும் ஒன்று தங்கச்சின்னு தான் நினைப்பேன். ஓ இல்லை, அண்ணன் செலவுல உனக்கு கல்யாணம் பண்றோமா? நீ உண்மையில ஒண்ணு பண்ண போறான்னு நினைக்க போற. நான் தான் யாரையும் தங்கச்சி நினைக்கலையே. நீங்க எல்லாம் என்ன அண்ணன் நினைச்சு எனக்கு ஏதாவது கொடுங்க. அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்து இல்லையா லவ் பண்றா? அதே மாதிரி தான் கேரக்டர் இருக்கும்னா உயரமானவங்க எல்லாம் நல்லவங்க. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. கேரக்டர் உயரமா இருக்குமா? 6 ஃபீட்டை வச்சு என்னங்க பண்ண போறீங்க?
இவன்கிட்ட கேளுங்க, உயரமா இருக்கிறதுல சொல்லுவார் கழுத்து வலி வந்ததான் மிச்சம் இருக்கு, இப்படி பார்த்து பேசி 6 feet அது ஓகே, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் காரணத்தை ஒழுங்கா சொல்லுங்க. 6 feetனா அவரோட கேரக்டரும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? 6 feetனா எப்படி இருப்பாங்க? இருந்து சொல்ற நகைச்சுவையும் எடிட்ல போற நகைச்சுவையும் தான் சொல்றேன். இருந்து தானே சொல்றேன், யோசிச்சு நல்லா டைம் எடுத்து நல்லதா சொல்ல. இது அநியாயமா நான் எடிட்டிங்ல தூக்கணும். பாவமா வேற இருக்கு, போட்டு தலையிறேன், பார்த்து தலைங்க. இது என்னன்னா புது பொருளியா இருக்கு, பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. மூணு கால் பேண்டா போடணும். என்ன போட்டுருக்க வா, ஆட்ட பாக்கியா பாரு. 3 கால் பேண்ட் அனுப்பியிருக்காங்க, அது தச்சு அனுப்பியிருக்காங்க. அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது? இந்த வடிவேல் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்க்குறாரா? தண்ணி எல்லாம் தான் குடிக்கிறாங்களே, அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? வாங்க அங்கிள் விளையாடலாம். மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால மக்கள் உங்களை 2026 மக்கள் அது மைக்கை கட் பண்றது. இந்த மயில் இருக்கானே படவ ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே சீக்கிரம் போடுறியா? 2026 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? நல்ல குட்டி வாங்கியா? எங்க பாக்குறீங்களா? பாக்குறியா? என்ன வீட்டுக்கு இல்லைங்க, இதுல 2 தான் இருக்கு, 2 தான் யோசிக்க இருக்கு. ஒன்று, அந்த எலிப்பொறியில மாட்டியும் எதுவும் ஆகலைன்னா அங்கே எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நல்லா இறக்கி பேண்டோட நுனியில மட்டும் அதை போடுறாரு. எங்க கொஞ்சம் ஏற்றி போடுங்க பார்ப்போம். ஆர்மி ட்ரைனிங்ல இதெல்லாமா கொடுக்குறீங்க? கண்ணி வெடி வைப்பாங்கடா எதிர் கண்ட்ரியில், எலிப்பொறியெல்லாம் வைப்பாங்க. ஐயா, ஆனால் இன்னைக்கு அந்த கொஞ்சம் கலகலன்னு போச்சு. போன முறை மீம் ஸ்டுடியோவில் டென்ஷன் தான் கூட. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கலகலன்னு சிரிச்சு நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நைஸ். எனிவேஸ், இது மாதிரி ஒரு ஃபன்னான வீடியோவில் உங்களை அடுத்து வந்து சந்திக்கிறேன். Until then, I'm Stick Family signing off. Take care. Bye.